கடகராசியை பொறுத்தவரையும் விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. ஒரு தாய் என்பது 4 புள்ள ஒரு மாதிரி இருந்தாலும் 5 விரலும் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அந்த டைப்பை பிறக்கும் பொழுதே இறைவன் இவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். வீட்டில் இருக்க அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லோர்ட்டையுமே நான் இவரை நேசிக்கிறேன், அது ஆணோ பெண்ணோ இவங்களை நான் நேசிக்கிறேன், இவங்களை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், அதனால் வரக்கூடிய அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, நமக்கு பிரச்சனையாயிடும், அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. பிடிச்சிருக்கா ஃபேமிலியில் ஒரு ஆளாக அப்படியே சரணாகதி ஆயிடுறது, ஃபேமிலியில் ஒரு ஆளாக அவங்கள மதிக்கிறது, நம்புறது. தன்னுடைய காதலை ஒருத்தர் புரிந்து கொள்ளலை அப்படின்னு சொல்லும்போது உடைந்த கண்ணாடியை ஒட்ட முடியாது என்று மெதுவாக விலகி விடுவார்கள். ஆனால் அது கடகராசியை பொறுத்தவரை பிஸ்னஸில் சீட்டிங் கிடையாது. பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் தொழில் கூட்டாளி விஷயத்தில் நம்ம இவங்களை சீட் பண்ணி ஏமாற்றி சம்பாரிச்சு விடணும் அப்படின்ற ஒரு டைப் இருக்காது. கொஞ்சம் ஓப்பன் புக்காக இருப்பாங்க. பெரிய மைனஸ் அப்படின்னு சொன்னால் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்புகளும் குணங்களும் இருக்குது. அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களை ஈஸியாக டீல் பண்ணிடலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்ம சேனலில். இந்த எபிசோடில் கடக ராசியில் இருக்கிறவங்கள நம்ம எப்படி டீல் பண்ணுறது, இவங்களை நம்ம எப்படி சரியாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கிட்ட இந்த விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கடக ராசியில் இருக்கிறவங்கள நாங்கள் ஈஸியாக டீல் பண்ணணும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இவங்களுடைய குணங்கள் என்ன சார்? எந்த ராசியையுமே ரொம்ப இலகுவாக ஒருத்தரை டீல் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்குறது ஒன்றா இருக்கும், அவங்களுடைய குண இயல்புகள் ஒன்றா இருக்கும், அதனால் சில வெறுப்புகள் வரும். ஸோ அப்போ ஒருத்தருடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய எதிர்பார்ப்பினுடைய அளவை நம்ம குறைச்சிக்கலாம். கடகராசியை பொறுத்தவரைங்க அந்த ராசிநாதன் சந்திர பகவான், அவர் தான் இங்கே இருக்கக்கூடிய இத்தனை மனசுகளுடைய எண்ண ஓட்டங்களுக்கும் உரிய ஒரு கிரகமாக வர்றார். அப்படி கடகராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாகவே அந்த சந்திரனை பெற்றதுனால ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப யோசனைவாதிகள், ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க, எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் கடகராசி நண்பர்கள் ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினச்சா அது போய். கடகராசிக்காரர்கள் சென்சிட்டிவ் உள்ள ரொம்ப ஆழமான ராசி. மனசுக்குள்ள அத்தனை விதமான அன்பு, ஏக்கம், பாசம், நட்பு, காதல், உறவு, எல்லோரும் செய்கிற தவறுகள் இவர்களுக்கு புரிந்தாலும் கூட காலச்சக்கரத்திற்கு 4வது ராசி தாய்மை ராசிங்கிற அந்தஸ்தை இறைவன் கொடுத்ததுனால அந்த ராசி மேல குரு இரக்கம், ஈகை, கருணை, விட்டு கொடுத்தல், மன்னித்தல், மறத்தல் அந்த பண்புகளை இவங்களுக்கு கொடுக்கறதுனால ராசியாதிபதி சந்திரனுக்கே உண்டான மென்மையான மனசு, தூய்மையான அந்த எண்ணங்கள், இரக்க சுவாபங்கள் இதெல்லாம் இவர்கள்ட்ட அதிகப்படக்கூடிய காரணமாக இருக்கிறதுனால கடகராசியை பொறுத்தவரையும் விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. ஒரு தாய் என்பது 4 புள்ள ஒரு மாதிரி இருந்தாலும் 5 விரலும் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அந்த டைப்பை பிறக்கும் பொழுதே இறைவன் இவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். இந்த குண இயல்பை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுனால அவங்கள்ட்ட ரொம்ப அன்பு பாராட்ட முடியும். அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை, நிறைய பாசத்தை, நல்ல காதலை, நல்ல நட்பை, நல்ல குடும்ப வாழ்க்கையை, நல்ல தொழில் கூட்டாளியை நீங்கள் கடகராசிக்காரர்களை பெறலாம். ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த வீட்டோட ஓனரே. அதில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அவங்கெல்லாம் வீட்டை லீஸுக்கு எடுத்த மாதிரி அவங்க உட்காந்துக்கிட்டு இந்த கடகராசிக்காரர்களை படுத்துகிற பாடு. கடகராசியினுடைய அந்த இயல்பு ஒரு வித்தியாசமான இயல்பா, ஒரு உணர்ச்சி பூர்வமான இயல்பா, ஒரு அக்கறையான இயல்பா, எல்லோரும் மேலேயும் ஒரு அக்கறை செலுத்த ஒரே மாதிரி ஒரு ஆள்னால முடியும். இவன் அப்படி, அவங்க இப்படி, இவங்க நமக்கு வேண்டியவங்க, இவங்க நமக்கு வேண்டாதவங்கன்னு இல்லாமல் ஒரு பஸ்ஸில் போகும்போது கூட கை குழந்தையோட ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் இறக்க சுபாவம் வருவது உறுதி தான். ஆனாலும் கால் வலி, உடம்பு வலி என்ன இருந்தாலும் எந்திரிச்சு உட்காருமா அப்படின்னு சொல்கிற டைப்பு கடகம். அந்த இன்னொருத்தருடைய பெயின், இன்னொருத்தருடைய வழியை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை கடகத்திட்ட எப்பயுமே உண்டு. அதனால் கடகத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோன்னா அவங்கள மாதிரி ஒரு நல்ல மனசு, இரக்க சுவாபம், மன்னிக்கிற குணம் இருந்தால் கடகத்தை ஈஸியாக
ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கலாம், அவங்களோட பயணிக்கலாம். கடகராசியினுடைய மனசு வந்து தாயை போல அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருந்தால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இப்படி ஒருவேளை கடகராசியில் நமக்கு காதலனோ இல்லை காதலியோ இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போமே, இவங்கள நம்ம எப்படி சார் டீல் பண்ணுறது? நீங்கள் சொன்ன மாதிரி தாயே எல்லோருக்கும் பிடிக்கும் தான். தாயை கூட தள்ளி வைக்கிற கலியுகமாச்சே. ஆக கடகராசிக்காரர்களையும் சில பேர் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்வதை உணர்வது உண்டு. கடகராசியை பொறுத்தவரையும் காதல் விஷயத்தில் அதீதமான பாசங்கிற மட்டும் இல்லாமல் அதிகமான பாதுகாப்பு. ஒரு குழந்தை எப்படி அம்மாட்ட இருந்தால் ஒரு சேஃபாக உணருமோ, இருக்கிற முந்தானைக்குள்ளேயே எப்படி வந்து அது உல்லாசமாக இருக்குமோ, அதுபோல் அவங்களோட இருக்கும்போதே ஒரு பாதுகாப்பு உணர்வு. அந்தளவுக்கு அக்கறைங்க. எப்படி பசி இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி தன் குழந்தை பசியாரணும்னு ஒரு தாய் நினைக்கிற மாதிரி, தன்னோடு இருக்கக்கூடிய சக நண்பர்கள், சக ஊழியர்கள், சக யாராக இருந்தாலும் அவங்க சாப்பிட்டாங்களா, நல்லா இருக்காங்களா அப்படின்ற அந்த கேரிங், அக்கறை கடகத்தோட குணம். காதலில் மட்டும் என்ன கடகம் விட்டு கொடுக்குமா? கடகராசிக்காரர்கள் ஒருத்தரை நேசிக்கிறாங்க, காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 100 தடவை உன்ட்ட ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லையா? ஆனால் 100 விஷயத்தில் நீ பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துலையும் நான் அக்கறையாக இருப்பேன். 100 தடவை உங்க கூட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஊரை சுற்றணுங்கிற அவசியம் இல்லையா? ஆனால் உனக்கு நடக்க போகிற நல்ல 100 விஷயங்களை பற்றி நான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற டைப் வந்து கடகத்தோட டைப். ஆக காதல் விஷயத்தில் வார்த்தைகளை விட, வர்ணனையை விட அக்கறை என்பது தான், பாதுகாப்பு என்பது தான் உரிமையானது, உண்மையானதுன்னு நினைச்சா அது கடகராசி. இப்போ கடகராசிக்காரவங்க ஒருத்தவங்களுக்கு பார்ட்னரா ஆறாங்க அப்படின்னா அவங்க கொடுத்து வச்சவங்களா சார்? நிச்சயமா. ஏன்னு சொன்னா கடகராசிக்காரர்கள் ஒருத்தரை வந்து விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒரு எல்லை வச்சிருப்பீங்க இல்லையா? அண்ணாரா பார்ட்னரையே ஃபேமிலி ஆவதற்கு முன்பாகவே ஃபேமிலியில் ஒரு ஆளாக நினைக்கிற ராசி கடகராசிங்க. வீட்டில் இருக்க அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாவற்றையுமே நான் இவரை நேசிக்கிறேன், அது ஆணோ பெண்ணோ இவங்களை நான் நேசிக்கிறேன், இவங்கள தான் கல்யாணம் பண்ண போகிறேன், அதனால் வரக்கூடிய அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, நமக்கு பிரச்சனையாயிடும், அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. பிடிச்சிருக்கா ஃபேமிலியில் ஒரு ஆளாக அப்படியே நான் சரணாகதி ஆயிடுறது, ஃபேமிலியில் ஒரு ஆளாக அவங்கள வந்து மதிக்கிறது, நம்புறது. அவங்கள கடகராசிக்காரவங்கள அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆளாக நம்புகிறாங்களா அல்லது ஒரு எல்லை கூட வச்சு பழகுறாங்களாங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கிடையாது. விட்றா அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அவங்களை நம்புவது. சில நேரங்களில் அவங்க காயப்படுத்தும் போது அதை வெளியிலையும் சொல்கிறது இல்லை, அதை மனசுக்குள்ளேயே வச்சு அழுது கொள்வது, அந்த ரகசியங்களை மனசுக்குள்ளேயே போட்டு புதைத்து வைத்து கொள்வது. அப்போ எதிராளிக்கு சேஃப் தானே. எவ்வளவு கடகராசிக்காரர்களை அவங்க பழகிட்டு துரோகம் பண்ணிட்டு அவங்க பிரிஞ்சுட்டு அவங்க போனாலும் கூட அவங்களோடு பயணித்த நாட்களை தன் மனசுக்குள்ளேயே வைத்திருக்கக்கூடிய ராசி கடகராசி. அதனால் இவங்களை பார்ட்னராக ஒருத்தர் பெறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுத்து வச்சவங்க தான். கடகராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவங்க தானா அப்படிங்கிறது அவங்க ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானோட இணைந்த கிரகங்களை பொறுத்து அந்த காதல் கொடுப்பனையான காதலா இல்லை வாழ்க்கையவே கொடுக்கறதுக்காக வந்த காதலாங்கிறது சுய ஜாதகம் தான் தீர்மானிக்கும். கடகராசியில் நம்மளுடைய தொழிலில் ஒரு கூட்டாளி இருக்காங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அது லாங் டேர்மாக அந்த பிஸ்னஸ் நம்ம கொண்டு போகணும். அப்போ இவங்களை இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா சார்? எப்படி புரிஞ்சுக்கிறது? கடகராசிக்காரவங்கள ஒருத்தர் தொழில் கூட்டாளியாக பெற்றான்னு கேட்குறீங்க, அது கொஞ்சம் ரிஸ்க்கு. என்ன காரணம் அப்படின்னா ஏமாத்துறதுக்கு டைப் கிடையாது. கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பணத்திற்காக வேலை செய்ய மாட்டார்கள், மனதிற்காக வேலை செய்வாங்க. அதை வச்சு காசு பார்க்க முடியுமா? பணம் தொழில் அப்படிங்கிறது அறிவுலேருந்து வேலை செய்யணும்யா, மனசுலேருந்து வேலை செய்யக்கூடாதுன்னு பொதுவாக தொழிலதிபர்கள் சொல்வது உண்டு. ஆனால் கடகராசி மனசாட்சி பார்க்கும், நியாய தர்மங்கள் பார்க்கும், லாபத்தை விட அவர்கள் நஷ்டம் அடையக்கூடாதுன்னு பார்க்கும். அப்போ இவங்களுக்கு பெரும்பான்மையான தொழில் அமைப்புலாம் பாருங்கள் சர்வீஸ் ஓரியன்டாகவே தொழில் அமையும். நல்ல ஒரு உபதேசகம், நல்ல ஆசிரியர், நல்ல குரு, ஒரு உணவு தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டாகவே தொழில்கள் கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான காரணமே சேவை மனப்பான்மை அதிகம் கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு சேவை சம்பந்தப்பட்ட தொழில் தான் அதிகமாக அமையுமே தவிர காசு மேலே காசு பார்க்கணும், காசை வச்சு காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்காது. சிலர் சொல்வது உண்டு அப்படிலாம் கிடையாது, நான் கடகராசி தான் அப்படின்னா லக்னம் வேறுதலாக இருக்கும். அந்த லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியினுடைய நிலை என்னவாக இருக்குங்கிறத பொறுத்து தான் கடகராசிக்காரர்களை ஒருத்தர் தொழில் கூட்டாளியாக பெற முடியும். அதே நேரத்தில் இவங்களை வச்சு நம்ம எப்படியும் காசு பணம் சம்பாரித்து பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு ஒருத்தர் நினச்சி பழகுனீங்கன்னா நோ. இவங்க நல்ல வழி நடத்துவாங்க, நம்மளுடைய நிறுவனத்தை அடுத்த படிநிலைக்கு கொண்டுட்டு போவாங்க, சேஃபாக காப்பாற்றுவாங்க.
நம்மளை விட நம்ம முதல் மேலே இவங்க அக்கறையாக இருப்பாங்க, நம்ம முதல் அழியக்கூடாதுன்னு நினைப்பாங்க, நம்மளுடைய நேரம் வீணாகக்கூடாதுன்னு நினைப்பாங்க, எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அக்கறைப்படுறதை விட இவங்க ஒருபடி நம்ம மேலே அக்கறைப்படுவாங்க. அண்ணன் செய்யாததை கடகராசிக்காரர்கள் செய்வார்கள், தம்பி செய்யாததை கடகராசிக்காரர்கள் செய்வார்கள், தாய் செய்யாததை கடகராசிக்காரர்கள் செய்வார்கள்ங்கிற நம்பிக்கை அந்த தொழில் கூட்டாளிக்கு நிச்சயமாக வரும். அந்த நம்பிக்கை தான் கடகராசியினுடைய பலம். ஆனால் அதே நம்பிக்கை தான் சில நேரங்களில் இவங்களை பலவீனமாக மாற்றிட்டு போயிடும் தொழில் விஷயத்தில். அப்போ கடகராசிக்காரர்களை ஒருத்தர் தொழில் கூட்டாளியாக பெறுவதை விட யாரு கூட நம்ம தொழில் கூட்டாளியாக சேரணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. உங்கள் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு பகை கிரகங்களை அம்சமாக பெற்ற ராசிக்காரர்களோடு தொழில் கூட்டாளியாக சேர்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய இரக்க சுபாவமும் மனசாட்சியும் அந்த இடத்துல விலை போகும் சக்தியாக மாறி நீங்கள் ரொம்ப துன்பப்படுவீங்க. அந்த தொழில் மிகப்பெரிய இழப்புகளையும் நேர இழப்புகளையும் நீங்கள் சந்திப்பீங்க. உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி யார், அவங்களுடைய லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி யார் என்று தெரிஞ்சுதான் ஒரு தொழில் கூட்டாளியை தெரிவு செய்யணும். மேஷ லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி சனி பகவான், விருச்சக லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி சூரிய பகவான். இது ரெண்டும் எதிர் துருவ அமைப்புகள். இந்த 2 லக்னத்தில் இருக்கிறவங்க ஒரு தொழில் கூட்டாளியாக சேராங்கன்னா 2 கிரகத்துடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்காம தொழில் கூட்டாளிங்கிற நிலையை கடகராசிக்காரர்கள் தேர்வு செய்யக்கூடாது. நீங்கள் யாரு கூட சேருங்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் முக்கியம். உங்களோடு யாரை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் உங்களுடைய சுய ஜாதகம் என்பது மிக மிக முக்கியம். அதை வச்சு தான் தொழிலில் சர்வ வல்லமை கொண்ட சக்தியாக கடகராசிக்காரர்கள் ஜொலிக்க முடியும். இப்போ தொழில் எடுத்துக்கும் போது கடகராசிக்காரர்கள் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கும்போது மனசார வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் பிஸ்னஸ்னு வந்துட்டு வியாபார நோக்கத்தோடு தானே சார் இருக்கணும். இப்போ மனசார வேலை பார்க்கும்போது சில விளைவுகளை அவங்க சந்திக்கலாம்ல. அப்படி கடகராசிக்காரர்கள் என்ன மாதிரியான விளைவுகளை சந்திப்பாங்க? அதாவது கடகராசியை பொறுத்தவரை பிஸ்னஸில் சீட்டிங் கிடையாது. பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் தொழில் கூட்டாளி விஷயத்தில் நம்ம இவங்களை சீட் பண்ணி ஏமாற்றி சம்பாரிச்சு விடணும் அப்படின்ற ஒரு டைப் இருக்காது. கொஞ்சம் ஓப்பன் புக்காக இருப்பாங்க. பெரிய மைனஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களோட வேலை செய்கிற ஊழியர்கள் அந்த ஸ்டாஃப்ஸில் வந்து ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்கல்ல, ஜிஎம் சூப்பர்வைசர் அவங்கன்னு வச்சுருப்பாங்க இல்லையா. அப்படி பாகுபாடு பார்க்காமல் எல்லோரையும் தொழிலாளியாக பார்க்காமல் உறவாளியாக பார்க்கக்கூடிய தன்மை கடகராசிட்ட உண்டு. அவங்கள வீட்டில் ஒரு ஆளாக நினைக்கிறது, அவங்க கஷ்டத்தை கொஞ்சம் நேரம் காது கொடுத்து கேட்குறது, அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மாத சம்பளத்தை எடுத்து கொடுக்குறது, லாபத்தை கம்மி பண்ணிக்கிறது, இதெல்லாம் கடகத்தினுடைய ஒரு டைப்பு. சரி, நீங்கள் உறவாக பார்த்தீங்க, நீங்கள் நண்பனாக பார்த்தீங்க, நீங்கள் இறக்கப்பட்டீங்க. அதை பலவீனமாக ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் தொழிலையும் இழந்து அந்த உறவு நட்பு எல்லாத்தையும் இழப்பாங்க. ஆனால் அதை கூட வெளியில் சொல்லாமல் அமைதியாக இருந்து அந்த லாஸ் நஷ்டத்தை பணம் போச்சேன்னு கவலைப்படாமல் இவங்களாம் அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு எமோஷ்னலாக ரொம்ப தன்னை பலவீனமான நபர்களாக உணர்ந்து கொள்வது கடகத்தோட ஒரு இயல்பாக இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, அந்த சந்திரன் மட்டும் வளர்வரை சந்திரனாக இருந்து சூரிய பகவானுடைய பார்வையில் பௌர்ணமி யோகத்தில் இருந்து சந்திரனுக்கு கேந்திரங்களிலே குரு அமர்ந்து கஜகேசரி யோகத்தோடு இருந்தால் இவங்க இழந்துக்கிட்டே இருக்கட்டும், மீண்டும் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு வழியில் இறைவன் இவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அதுதான் ஒருத்தருடைய மனசுக்கு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்கல்ல, கடகத்தினுடைய எண்ணம் போல் அவர்களுடைய உயர்வு என்பது நிச்சயம் ஒரு நாள் இருந்தே தீரும். காதல் விஷயத்துல கடகராசியினுடைய பலத்தை சொல்லிட்டீங்க சார். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னா என்ன? அதை நான் பலவீனன்னு கூட சொல்ல மாட்டேன். அது எப்படி சொல்றது அப்படின்னா அதீதமான எதிர்பார்ப்பு. அது காதல் மட்டும் இல்லைங்க, குடும்ப விஷயம் எல்லாத்துலேயுமே கடகராசிக்காரர்கள் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்க்கிறதுனா ஒன்றை காசு வேணுமா, அது கிடையாது. கொடுக்குறவங்க வந்து அதிகமாக கொடுக்குறவங்க அதுக்கு அதிகமாக இல்லைனாலும் சரியாக எதிர்பார்க்கிறது நியாயம் தானே. நான் அன்பை கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன், அதுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் கொஞ்சமாவது கிடைக்கணும்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி கடகராசி. அது சரியாக அமையவில்லை என்றால் உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு மௌனமாக யார்கிட்டையும் பேசாமல் அப்படியே விலகக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட இருக்குது. சரி, இது பேசலாமே, பாதிக்கப்பட்டதை சொல்லலாமே, எனக்கு இப்படி ஒரு பாதிப்பு வரப்போகுதுங்கிறத காட்டலாமே, காட்ட தெரியாது. அதை மனசுக்குள்ளேயே வச்சு 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 தானாக கண்ணீர் வடித்து அதுக்கப்புறம் முகத்தை அலம்பிட்டு சிரிச்சுக்கிட்டு வர்றது, இது இவர்களுடைய பலவீனம்னு சொல்கிறதா இல்லை இவங்களுடைய இயல்புன்னு சொல்கிறதா, அதை நேயர்கள் தான் சொல்லணும். ஸோ கடகராசி என்பது
தன்னுடைய காதலை ஒருத்தர் புரிந்து கொள்ளல அப்படின்னு சொல்லும்போது உடைந்த கண்ணாடியை ஒட்ட முடியாது என்று மெதுவாக விலகி விடுவார்கள். ஆனா அதை அவங்கள்ட்ட தெரியப்படுத்தவே மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய பலவீனம். கடகராசியில ஒரு நண்பனோ தோழியோ நமக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? கடகராசிக்காரர்களை ஒருத்தர் நண்பராக பெறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பேச வேண்டாம், நீங்க உங்களை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம், நீங்க சொல்லி தான் அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுல. அதாவது மனசு அப்படின்னா மனதிற்குள் கடந்து ஒரு விஷயத்த ஒரு நண்பனுக்கு என்ன தேவை, ஒரு தோழனுக்கு என்ன தேவை அப்படின்ற விஷயத்த கடகராசிக்காரர்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, எதையும் கேட்க வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருப்பார்கள். அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக உங்களை குடும்பமாகவே உங்கள் உடன்பிறப்பாகவே அவங்க மதிப்பாங்களே தவிர நண்பனுக்கு ஒரு எல்லை இருக்கே இதோட நிறுத்தணுமே அப்படின்ற உணர்ச்சி கடகத்திடம் கிடையாது. அந்த நண்பனை இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இவர்களுக்கு இல்லாததால் நிறைய பாரங்களை கடகராசிக்காரர்கள் தூக்கி சமக்கிறாங்க. அது வேற கதைன்னு வச்சுக்கோங்க. அப்படி சுமந்தாலும் ஒருவேளை நண்பன் தோழன் தோழி இவர்களை துன்பப்படுத்தினாலும் அவங்கள விட்டு சிரிச்சுக்கிட்டே விலகுவாங்களே தவிர நீ இது பண்ணுன அதனால நான் உன்னை விட்டு பிரியினேன் அப்படின்ற ஒரு தன்மை என்பது கடகத்திடம் கிடையாது. கடகம் நீ அங்கே இரு நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற எல்லைக்கோடு அவர்களுக்கு வைக்க தெரியல. அது வைக்காததுனால நிறைய நண்பர்கள் இவர்களுக்கு எதிரிகளாக மாறுவது கூட உண்டு. ஆனால் எதுக்க மனசு வராது. ஏன்னா இவங்க தீமைகள் அதிகம் செய்யலை, நிறைய நன்மைகள் பண்ணியிருப்பாங்க. எதிரியாக மாறியும் கூட ஒரு நண்பனுக்கு மனசாட்சி சுடுது என்றால் அது கடகத்தை பார்த்து நிச்சயமாக சுடும். கடகராசிக்காரவங்களை ஒருத்தர் நண்பராக பெறாங்க அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவங்கள விட அக்கறை அவங்கள தவிர வேறு யாருனால இருக்க முடியும். ஆனால் அவங்க வாழ்க்கையை விட உங்கள் வாழ்க்கை மேலே ஒருத்தர் அக்கறையாக இருக்கிறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை விட தன்னுடைய நண்பன் வாழ்க்கை மிக முக்கியம்னு சொல்லி ஒருத்தர் அக்கறையாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது கடகராசி. நீ கஷ்டப்படும் போது சொல்லி காட்ட மாட்டாங்க, உதவுனதை சொல்லி காட்ட மாட்டாங்க. நீ ஏதோ தப்போ பண்ணிட்ட, ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிக்கிட்டீங்க, ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, உங்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அந்த இடத்துல ஆறுதலாக இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. கூடுமானவரை நியாயம் இருக்கும் பட்சத்தில். இல்லை என்றாலும் கூட உன்னை ஒரு பொழுதும் கடகராசிக்காரர்கள் காயப்படுத்தவே மாட்டாங்க. அப்படி ஒரு அங்கீகாரமான நட்பு அவங்க மனசுக்குள்ள ஒருத்தருக்கு இருக்கும். அவர்களை நண்பராக பெறுவது அப்படிங்கிறது அது பெரிய புண்ணியம்னு சொல்லலாம். ஏன்னா குரு அந்த இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. அப்போ கடகராசிக்காரவங்க நமக்கு நட்பா இருக்காங்க அப்படின்னா அது கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா. அதை தவிர வேற என்ன இருக்க முடியும்? உங்களுடைய எந்த ரகசியமும் வெளியில போகாதுங்க. உங்கள் தாயை விட உங்களை அதிகமாக பாதுகாப்பார்கள். என்னடா தாய்ங்கிறது ரொம்ப பெருசுங்க, அதுக்கு எல்லையே கிடையாது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக ஒரு நண்பனை தான் நேசித்தவர்களை ஒருத்தர்னால பாதுகாக்க முடியுது அப்படின்னு சொன்னால் மிகைப்படுத்துவதற்காக சொல்லலை. காலச்சக்கரத்திற்கு 4வது ராசி தாய்மை ராசி. அதனால குரு அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார். அந்த ராசியாதிபதி சந்திரன் தான் தாய்மைக்கான கிரகம், தாய் கிரகம், மாதுர் காரகன் அப்படின்னு பேர். அதனால கடகராசிக்காரர்கள் ஒரு நட்பு அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு. கடகராசிக்காரர்களுடைய காதல் என்பது ஒரு பாதுகாப்பு. கடகராசிக்காரர்களுடைய தொழில் கூட்டாளி என்பது ஒரு பாதுகாப்பு. கடகராசிக்காரர்கள் காதல்ல சண்டை வந்தா இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க சார்? சண்டை அப்படின்னா எல்லாரும் கத்துவாங்கன்னு நினைப்பீங்க. கடகராசிக்காரர்கள் காதலில் சண்டை வந்தால் கத்த பிடிக்காது, தாங்கி பிடிப்பாங்க. காட்டி காட்டி வாழ தெரியாது, காப்பாற்றி வாழணும்னு நினைப்பாங்க. கடகராசிக்காரர்களை நீங்கள் காதலிச்சிங்கன்னா அந்த தனிநபரை காதலிக்கல, அவங்களுடைய குடும்பத்தையே நீங்கள் நேசிக்கும் அளவிற்கு பழகுவார்கள், குடும்பத்தையே உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. ஒருவேளை கடகராசி காதலை அவமதித்தால் அவர்களை மட்டும் நீங்கள் இழக்கலை, அவங்க குடும்பத்தையே நீங்கள் இழந்துட்டீங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய நட்பையும் உங்களுக்கு பெற்று தருவதற்கு உங்களை கொண்டு போய் அவ்வளோ ஒரு உச்சியில் வச்சு அவங்க பேசுவாங்க. அதை எக்காரணத்தை கொண்டும் கடகராசிக்காரர்களை நீங்கள் நட்பாக பெறும்போது, உறவாக பெறும்போது, காதலாக பெறும்போது அதை இழந்து விட வேண்டாம். அவர் என்பவர் தனி நபர் அல்ல, கடகராசி என்பவர் ஒரு குடும்பம் என்பதை உணர்ந்தால் கடகராசி காதலில் சண்டையும் வரப்போகுது. நான் யதார்த்தமாக சொல்வது உண்டு, கடகராசிக்காரர்களுடைய காதல் என்பது சண்டை வந்தால் கூட கத்தாத காதல், கைவிடாத காதல். அதுதான் ரொம்ப பேருக்கு முக்கியம். உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார்கள்.
நீங்களா உடைக்க நினைக்கிற வரையும் அவங்க உடைஞ்சு போக மாட்டாங்க. இப்போ ஒரு வரையில சொல்லணும்னா கடகராசிக்காரர்கள் ஒரு நட்பாவோ காதலாவோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராவோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கேரிங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்களை ஈஸியாக டீல் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கர்ம வினை. அதை கூட யார் புரிஞ்சுக்க மாட்டாங்கங்கிறத நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் தெளிவாக பார்க்கலாம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, உங்களுக்கு தெரிந்த கடகராசிக்காரர்களை நீங்கள் நட்பாவோ காதலாவோ இல்லைனா தொழிலையோ இருக்காங்க அப்படின்னா இவங்களை எப்படி ஈஸியாக டீல் பண்ணுறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இது மாதிரியான ஜோதிடம் சார்ந்த வீடியோஸும் நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி.